ஸோ இப்போ டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபயர்னு பார்த்து முடிச்சோம் இல்லையா? அதில் நம்ம ஒரு முக்கியமான ஃபேக்டர் ஒன்று நம்ம கண்டுபிடிக்கணும். அது பேர் என்ன? வோல்டேஜ் கெயின். நம்ம கரண்ட் கெயினை பற்றி சொல்லிட்டு இருந்தோம். கரண்ட் டிரான்சிஸ்டரோட சிபி மோடில் கரண்ட் கெயின், சிஇ மோடில் கரண்ட் கெயின். வோல்டேஜ் கெயின் வரும்பொழுது ஏவி இஸ் அ சிம்பிள் given. It is generally defined as the output voltage ratio with the input voltage. V0 by Vi ன்னு எழுதிப்போம். Vi, remember, it's a AC signal. So V0ங்கிறது AC signal தான் நம்ம குறிக்கிறோம். DC signal இல்லை, AC signal. And we can determine the particular நம்ம போட்டிருந்தோம் இல்லையா ஒரு ஆம்பிளிஃபையர், அது R1 R2 நெட்வொர்க்லாம் வச்சு அதுக்கு we can find the value, but I am not writing the value now. We can find after substituting and getting the V0 Vi, we will find that the AV is directly proportional to the beta. What is beta? Beta is the current gain in CE mode, current gain in common emitter mode. The value of beta, remember, from 20 to 200, even 1000 கூட இருக்கும் பார்த்தோம். And AV will be proportional to beta and other factors of some resistors. It depends on the impedances and other resistors, especially the load resistor னு ஒன்று கடைசியாக ஒன்று வரும், அது இருக்கும், அதெல்லாம் இன்வால்வ் ஆகிருக்கும். I am not worried, immediate அதை பற்றி worry பண்ண வேண்டாம். But AV, what is called voltage gain of the amplifier, is directly proportional to the current gain of the particular mode. So CE மோடில் இருக்கிறதால பீட்டான்னு யூஸ் பண்ணோம், CB மோடில் இருந்தால் ஆல்ஃபா யூஸ் பண்ணியிருப்போம். And this voltage gain may not be sufficient, therefore அப்போ நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்கோம், இன்னும் அதிகமான வோல்டேஜ் கெயின் நமக்கு வேணும் அப்படின்னு பார்த்து. இன்ஃபேக்ட் இந்த நம்ம டிசைன் பண்ணின வோல்டேஜ் கெயினில் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்து பண்ணும்பொழுது, ஐ டோல்ட் யூ, ரிமெம்பர் தி இன்புட் வோல்டேஜ் வில் பி ஆஃப் த ஆர்டர் ஆஃப் 0.01 வோல்ட்னு சொன்னேன். ஆஃப் த ஆர்டர் ஆஃப் அப்படின்னா இந்த பக்கத்தில் என்ன அர்த்தம், இது 0.01 வோல்ட்டுங்கிறது எப்படி எழுதலாம், 100 மில்லி வோல்ட்னு எழுதலாம் இல்லையா? மில்லின்னு எழுதும் பொழுது தெரியுதா, 10⁻³ மில்லிங்கிறது, அப்போ 100 மில்லி வோல்ட் வரும். தி யூஸ்வலி திஸ் இஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் VA is of the order of millivolt, 100 millivolt. V0 in the case of the design which we studied is of the order of nearly 1 volt varum. So which means that the AV value is approximately is 100. Sometimes this may not be sufficient. அப்போ நம்ம என்ன பண்ணணும், more gain is voltage gain is required. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையரை இன்னொரு டிரான்சிஸ்டர் ஆம்பிளிஃபையரோட இன் சீரீஸ் கனெக்ஷன் கொடுத்தோம்னா we can multiply the gain further. the series connection in series அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம், கனெக்ஷன் இன் சீரீஸ் சொல்லும் போது என்ன அர்த்தத்தில் சீரீஸ்ன்னு சொல்கிறேன் இங்கே, so that the voltage gain overall is given by the voltage gain of the first product with the voltage gain of the second. AV is equal to overall voltage gain is, suppose I connect the two amplifiers each with the voltage gain of AV1 and EV2, then the product of the voltage gains will be the total voltage gain. So it gets multiplied this way. And if I have a series of amplifiers like that, அதுக்கு பேர் cascading அப்படின்னு சொல்லுவாங்க, cascade or cascading effect ன்னு சொல்லுவோம். It is simply product of all. So this way we can gain more voltage, rather output, by connecting them series in this way. இந்த கனெக்ஷனில் வரும்பொழுது நம்ம கவனிக்க வேண்டியது எப்படின்னா, எப்படி இதை ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒரு ஸ்டேஜ் இன்னொரு ஸ்டேஜும் எப்படி கப்பிள் பண்ணுறது. கனெக்ஷன் அப்படின்னு சொல்கிறது கப்ளிங் அப்படிங்கிற மீனிங்கில் சொல்லணும். என்ன கப்ளிங்கிறது எந்த ஆஸ்பெக்டில் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டால், இப்போ only we are talking about amplifying the AC signals, that is alternating current signals. So only AC signal, that is V0, should be passed on to the next stage, not any of the DC that may be available in the first stage. இல்லையா, DC இல்லாமல் ப்ளஸ் விசிசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல, ப்ளஸ் விசிசிங்கிறது என்ன, அது ஒரு டிசி எஃபெக்ட் கொடுத்தா தான், டிசி பயசிங் இருந்தால் தான் டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன் ஆகும் பார்த்தோம் இல்லையா. பயசிங் பண்ணுறது எல்லாமே டிசி தான். ஸோ the DC should not be passed on to the next stage. அதை பார்த்துக்கணும் நம்ம. செகண்ட் ஆஸ்பெக்ட் இஸ் தட் தி அவுட்புட் வோல்டேஜ் V0 நம்ம சொல்கிறது ஏசி தானே. The V0 should not
by doing the coupling, it should not reduce by the coupling factor. So couple பண்ணும்போது இந்த V நாட்ங்கிறது ஒரு ஸ்டேஜில் இருக்கிற V நாட் should not reduce by any way. ஸோ அல்லது என்ன மினிமம் லாஸ் வேணால் வச்சுக்கலாம். அப்போ தட் இஸ் யூ கேன் ஹாவ் சம் மினிமம் லாஸ் ஆஃப் V நாட் இருக்கலாம், நாட் வெரி மச். ஸோ இட் ஷுட் நாட் ரெடியூஸுங்கிறதோட அர்த்தம் தான். ஸோ இந்த கப்ளிங் மெக்கானிசம்ங்கிறது இருக்குது. ஒரு ஸ்டேஜ் இன்னொரு ஸ்டேஜும் கப்பிள் பண்ண போகிறோம். கப்பிள் பண்ணும்பொழுது என்ன நடக்கணும், முதல்ல இது ரெண்டு ஆஸ்பெக்டும் ஃபாலோ பண்ணிக்கணும். AC alone is passed on, not the DC, and the output should have a minimum loss before coupling. So there are three types of coupling that we generally adapt. அதாவது மூணு விதமான கப்ளிங் தான் நம்ம எப்பவும் பண்ணுவோம். That is called RC coupling. இன்னொன்று பேர் transformer coupling. The other one is direct coupling. இது மூணுத்துக்கும் மூணு விதமான என்ன சொல்றது அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸோ இது பேர் ஆர்சி கப்ளிங்னா ரெசிஸ்டர் கெப்பாசிட்டர் கப்ளிங். ஹியர் டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங். த அதர் ஒன் இஸ் வித்தவுட் எனி கைண்ட் ஆஃப் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மரில் நம்ம எது யூஸ் பண்ணியிருப்போம், இதில் ஆரும் சியும் யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ரெசிஸ்டரும் கெப்பாசிட்டரும். இதில் இண்டக்டர் வரும். டிரான்ஸ்ஃபார்மரில் இண்டக்டர் வரும், காயில் வரும். புரியுறதா? காயில் வந்ததுன்னா இண்டக்டர் வந்திருக்கும். இதில் காயில் ஆர் இண்டக்டர்னு எல் இல்லையா? ஸோ RLC எதுவுமே இல்லாமல் டைரக்டாக கப்பிள் பண்ணுறது வேறு டைரக்ட் கப்ளிங் பிட்வீன் ஒன் ஸ்டேஜ் டு அனதர் ஸ்டேஜ். யூஸ்வலி வெரி லோ ஃப்ரீக்வன்சி ஏசி சிக்னல்ஸும் டிசி தட் இஸ் டைரக்ட் கரண்ட் சிக்னல்ஸும் நம்ம ஆம்பிளிஃபை பண்ணணும்னா வி கோ ஃபார் டைரக்ட் கப்ளிங். வி நெவர் யூஸ் LRC காம்பனன்ட்ஸ். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் நம்ம படித்தோம் இல்லையாப்பா CE ஆம்பிளிஃபயர், அதை கப்பிள் பண்ணுறதுக்கு நார்மலாக அட் ஹை ஃப்ரீக்வன்சிஸ், தட் இஸ் ஹை ஃப்ரீக்வன்சினா ஆடியோ ஃப்ரீக்வன்சிஸ் அண்ட் ரேடியோ ஃப்ரீக்வன்சிஸ். AF அப்படின்னு சொல்கிறது ஆடியோ ஃப்ரீக்வன்சி, ஆடியோ ரேஞ்ச். ஆடியோ ரேஞ்சுனா என்ன இருக்கும், நமக்கு நம்ம ஹியரிங் ரேஞ்சு, நம்ம ஹியூமன் ஹியரிங் ரேஞ்சு 20 to 20 kHz, அதுதான் நம்ம ஹியரிங் ரேஞ்சு. எனிதிங் அபோவ் அண்ட் எஸ்பெஷலி RFன்னு சொல்கிறது ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு. ரேடியோ ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் இட் இஸ் of the order of nearly 10⁶ இருக்கும். that is 1 MHz கிட்ட இருக்கும். MHz கிட்ட இருக்கும் ரேடியோ ஃப்ரீக்வன்சிங்கிறதுலாம். ஸோ அந்த மாதிரிலாம் வரும்பொழுது மோஸ்ட்லி டிரான்ஸ்ஃபார்மரும் RC கப்ளிங் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். டைரக்ட் கப்ளிங் லோ ஃப்ரீக்வன்சி ஏசிக்கும் டிசிக்கும் தான் யூஸ் பண்ணுறது. இந்த RC கப்ளிங் டிசி இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங் பற்றி பிட் ஆஃப் நான் அது சொல்லித்தரேன். லிட்டில் பிட் ஆஃப் சர்க்கியூட் டிசைன் மட்டும் சொல்லித்தரேன். நான் அந்த கப்ளிங்கில் 3 விதமான கப்ளிங் இருக்குது. ரொம்ப ஈஸியாக அதை டிசைனை புரிஞ்சிக்கலாம். இப்போ ஒரு ஸ்டேஜ் ஆஃப் டிசைன் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை ஃபர்ஸ்ட் நான் வரைகிறேன். வி ஹேட் திஸ் R1 R2 ஃபார் பயாசிங், RE NPN டிரான்சிஸ்டர் RE ஒன்று வரும். பேரலாக ஒரு கெப்பாசிட்டர் போடணும் சொன்னோம் இல்லையா, நம்ம இருக்கா பைபாஸ் கெப்பாசிட்டர். தென் RC, திஸ் போத் R1 அண்ட் R2 ஆர் கனெக்டட் இன் சீரீஸ் ஹியர், ஆர் கனெக்டட் இன் ஃபேக்ட் டு த ப்ளஸ் VCC. This is RC, and remember that the output was taken with a coupling capacitor and the input was also given through a coupling capacitor, right? So this is the input stage. This is where the output V0 is available. So once again I will have the similar type of transistor amplifier, CE mode. So the plus VCC, everything can be connected there, and this V0 can be given as the input. So the output of the first stage becomes the input for the second stage, and so on. So in this way, that is why it's connected in series சொல்றது, cascading சொல்றது. அப்பதான் இந்த amplification is simply product ன்னு வரும். புரியுறதா? So a similar kind of a arrangement I can have. This is all connected, and this is RC once again, R1, R2. This will have a output V0 first stage, V0 second stage. So overall, அப்போ இந்த first stageல AV1 அப்படிங்கிறது என்ன, AV1ங்கிறது என்ன, V0 in the first stage 1 by VI. Then what is இந்த ஸ்டேஜில் second stageல AV2 அப்படிங்கிறது என்ன இருக்க முடியும்,
V02 by V01. ஏன்னா இது V01 is the output of the first stage is given as the input for the second stage. புரியுறதா? Then overall அப்போ AVங்கிறது என்ன வரணும் நமக்கு ஆக்சுவலா? AVங்கிறது எப்படி எழுதணும்? V02 by VI தானே வரணும் இல்லையா? அவுட்புட் வோல்டேஜ் டிவைட் பை இன்புட் வோல்டேஜ் தான் நம்ம கெயினை பற்றி சொல்லும் பொழுது. ஸோ V02 by VIன்னு வரணும். இது எப்படி எழுதலாம்? அப்போ V02 by V01, V01 by VIன்னு எழுதலாம் இல்லையா? What is V02 by V01? That is AV2. What is V01 by VI? AV1. That is how AV is simply the voltage gain of the first stage product with the voltage gain of the second stage. எப்படி வருது புரியுறதா? This is how it comes. So series coupling அப்படிங்கிறது இந்த அர்த்தத்தில் first stage உடைய output becomes the second stage உடைய input and so on. This is the RC coupling பண்ற RC coupled amplifier of two stage amplifier, right? RC coupled two stage amplifier னு சொல்றோம். அது இப்போ டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங்னு வரும்பொழுது என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த RC இருக்கு இல்லையா, இந்த RC இதுக்கு பதிலா ரெசிஸ்டன்ஸ்க்கு பதிலா we'll use a coil and another coil will become, so this coil is a primary coil, this is a secondary coil. This secondary coil pickup இருக்கு இல்லையா, that will be the input for the second stage. So this is how the transformer coupling அப்படின்னு சொல்றதோட அர்த்தம் இங்கே தான். That is primary and secondary of transformer coils will be coupled, this will be used for coupling the second stage with the first stage. So this is called coupling mechanism of two and many stages of amplifiers. So multi-stage amplifier அப்படின்னு சொல்றதோட அர்த்தம் இதுதான். இப்போ ஃபைனலாக நான் இப்போ சொல்லிக் கொடுத்ததோட என்னது, இட் இஸ் கால்ட் மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர். எப்படி பண்ணணும், என்னென்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுத்துக்கணும், என்னென்ன ஐடியாஸ் ஆஃப் 3 விதமான கப்ளிங் ஸ்கீம்ஸ் இருக்குது அப்படிங்கிற சொன்னோம். அப்புறம் டிஃப்ரெண்ட் ரேஞ்சுக்கு நம்ம டிஃப்ரெண்ட் கப்ளிங் ஸ்கீமை நம்ம யூஸ் பண்ணணும். தீஸ் ஆர் த 2 important பாயிண்ட்ஸ் ஒன் ஹாஸ் டு கன்சிடர் டியூரிங் த கப்ளிங் ஐடியா. தட் செகண்ட் ஸ்டேஜில் ப்ரீவியஸ் ஸ்டேஜோடைய ஏசி சிக்னல் மட்டுமே பாஸ் ஆகி வரணும், டிசி பாஸ் ஆகக்கூடாது. அண்ட் ப்ரீவியஸ் ஸ்டேஜோட அவுட்புட் வோல்டேஜ் டிமினிஷ் ஆகிடக்கூடாது. இது 2 தான் இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பண்ணுறோம். ஸோ திஸ் இஸ் ஐடியா ஆஃப் மல்டி ஸ்டேஜ் ஆம்பிளிஃபையர், ரைட்? இப்போது இதெல்லாம் பண்ணியாச்சு. இருந்தாலும் தி ஆம்பிளிஃபையர் பர்ஃபார்மன்ஸ்னு ஒன்று வருது இல்லையா. பர்ஃபார்மன்ஸ்னால் என்ன, முக்கியமானது என்ன, வோல்டேஜ் கெயின். முக்கியமானது வோல்டேஜ் கெயின். செகண்ட் நம்ம என்ன பார்த்தோம் பர்ஃபார்மன்ஸில், ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ்னு பார்த்தோம் இல்லையா. இந்த ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸில் தான் நம்ம இது சென்ட்ரல் ஏவிஎம்ங்கிறது இந்த மேக்ஸிமம் கான்ஸ்டண்ட்டாக இருக்கிற ரேஞ்ச் பேர் ஏவிஎம் வேல்யூ. ஏவி வர்சஸ் ஃப்ரீக்வன்சி கிராஃப் தான் ஃப்ரீக்வன்சி ரெஸ்பான்ஸ் கிராஃப் சொன்னோம். ஸோ வி ட்ரா ஏவிஎம் பை √2 a point and then draw the line. It cuts the curve at 2 places. This is called FL, this is called FH, and FH minus FL was called bandwidth. Yeah, bandwidth of the amplifier. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், ஃபெய்த்ஃபுல் ஆம்பிளிஃபிகேஷன் அப்படிங்கிற கான்செப்ட் சொல்லி கொடுக்கும்பொழுது, அதாவது டிஸ்டார்ஷன் லெஸ் இன்புட் சிக்னல் எந்த மாதிரி ஏசி ஃபார்மில் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஃபார்மில் இருக்கோ அதே ஃபார்ம் அப்படியே வோல்டேஜ் ஏதோ மேக்னிடியூடு மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கணுமே தவிர அதோடைய ஷேப் எதுவுமே மாறி இருக்கக்கூடாது. டிஸ்டார்ஷன் லெஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டிஸ்டார்ஷன் அப்படிங்கிறது அந்த ஷேப் ஆஃப் த ஏசி சிக்னலை மாற்றுறது. ஸோ டிஸ்டார்ஷன் லெஸ் அப்படின்னா இருக்கக்கூடாது, டிஸ்டார்ஷன் இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். அப்புறம் இந்த ஃப்ரீக்வன்சி ரேஞ்சை மட்டும்தான் அது அந்த டிஸ்டார்ஷன் லெஸ்ஸாக பண்ணும். அந்த இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, கெயின் கொஞ்சம் குறைஞ்சா கூட பரவாயில்ல, ஏன்னா நம்ம மல்டி ஸ்டேஜ் வச்சு பண்ணிக்கலாம். பட் இந்த பேண்ட்விட்த்தை இன்க்ரீஸ் பண்ண முடியுமா, டிஸ்டார்ஷன் இல்லாமல் இருக்க முடியுமா. ஸோ முக்கியமானது என்ன, இப்போ வோல்டேஜ் அப்புறம் கெயினுங்கிறது கான்ஸ்டன்ட் நிறைய தூரம் இருக்குமா. கான்ஸ்டன்ட்டுங்கிறது டெம்பரேச்சர் மாற மாற டிரான்சிஸ்டர் ஃபங்க்ஷன் ஆரம்பிக்கும்போது டெம்பரேச்சர் வரும், தெர்மல் ரன்வே எல்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா. அப்படி ஆகும்போது கெயின் ஸ்டேபிளாக இருக்குமா, திடீர்னு கெயின் குறைஞ்சிடுமா, இப்படிலாம் பிரச்சனைகள்லாம் வரும். எஸ், ஆல் திங்ஸ் வில் ஹேப்பன். அப்போ நம்ம கெயின் ஸ்டெபிலிட்டிங்கிறது முக்கியம், டிஸ்டார்ஷன் லெஸ்ஸுங்கிறது முக்கியம், பேண்ட்விட்த்துங்கிறது இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்த முடியுமா அது முக்கியம். இது இல்லாமல் இன்னொன்று முக்கியமானது என்னன்னா, ஒரு ஆம்பிளிஃபையருக்கு இன்புட் சைடில் ஹை இம்பீடன்ஸ் இருக்கணும், ஆம்பிளிஃபையர் அவுட்புட் லோவாக இருக்கணும். ஐடியல்னு பார்த்தா இன்புட் சைடில் இருக்க இன்புட் இம்பீடன்ஸ் அப்படிங்கிறது இன்ஃபினிட்டியில் இருக்கணும், ஐடியல் அவுட்புட்டோடைய இம்பீடன்ஸ் 0ல் இருக்கணும். ஸோ தட் இந்த ஸ்டேஜ்லேருந்து இப்போ நான்
அதோடைய இன்புட் பக்கம் என்ன வரும், விஐ கொடுப்போம்ல, அந்த விஐ கொடுக்கும் பொழுது இதோடைய ஹை இம்பிடன்ஸ் இருந்தால் தான் அந்த விஐயுடைய ட்ரா பண்ணுற கரண்ட்டுங்கிறது மினிமமாக இருக்கும். ஸோ தட் த வோல்டேஜ் வில் பி ப்ராப்பர்லி ஆம்பிளிஃபைடு. சேம் வே ஆம்பிளிஃபைடு அவுட்புட்டை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸ்பீக்கருக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கோ, எஸ்பெஷலி ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஆம்பிளிஃபைடு பண்ணி தானே ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறோம். ஸ்பீக்கர் எப்பவுமே ரொம்ப லோ இம்பிடன்ஸு டிவைஸ். அப்போ அது கனெக்ட் பண்ணும்பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். அவுட்புட் இம்பிடன்ஸ் ஆஃப் தி ஆம்பிளிஃபையர் மஸ்ட் பி வெரி வெரி லோ. அது முக்கியமானது. ரெண்டாவது டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங் பற்றி சொன்னேன்ல, அதுதான் மோஸ்ட்லி யூஸ்ட் ஃபார் ஸ்பீக்கர்ஸ்க்கெல்லாம். டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங் தான் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சௌரியமாக இருக்கும். அந்த ஆர்சிக்கு பதிலாக நான் சொன்னேன் இல்லையா, கப்ளிங் பண்ணிடுறோம் இல்லையா, இது கப்ளிங் பண்ணிட்டு இந்த பி ஆர்சிக்கு பதிலாக இந்த பியூஎஸ் வரும் சொன்னேன் இல்லையா, திஸ் கேன் பி கனெக்டட் டு த ஸ்பீக்கர் ஸ்ட்ரெயிட் அவே. ஸோ ஆர்சிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங்கில் நம்ம நேராகவே ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணிட முடியும். அது அப்போ அவுட்புட் இம்பிடன்ஸுங்கிறது ரொம்ப லோவாக இருக்கணும். அதான் இந்த அவுட்புட் இம்பிடன்ஸ் இஸ் டிக்டேட்டட் பை திஸ் பிரைமரி ஆஃப் திஸ் டிரான்ஸ்ஃபார்மர் கப்ளிங். ஸோ இது ஒரு முக்கியமான இதெல்லாம் சொன்னேன், லோ இன்புட் அவுட்புட் இம்பிடன்ஸ், ஹை இன்புட் இம்பிடன்ஸ், அப்பார்ட் ஃப்ரம் டிஸ்டார்ஷன் எவ்ரி திங். ஸோ இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணுறதுக்கு வேறு ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருந்தாங்க. முதல்ல கெயின் பண்ணுறதுக்கு மல்டி ஸ்டேஜ் போகிறோம். பட் கெயின் பண்ணி எல்லாம் முடிஞ்ச பிறகு டிரான்சிஸ்டருடைய தெர்மல் ரன்வேனாலேயோ அல்லது ஃபங்க்ஷனிங்னால வரக்கூடிய ஹீட்டுனால இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆகுமா? எந்தெந்த ஃபேக்டர்ஸ் சொன்னேன், டிஸ்டார்ஷனுங்கிறது ஒரு ஃபேக்டர் சொன்னேன் இல்லையா, அப்புறம் பேண்ட் விட்த்னு ஒரு ஃபேக்டர், கெயினுடைய ஸ்டெபிலிட்டி ஆஃப் த கெயினுங்கிறது, இது எல்லாத்தையும், அப்புறம் இம்பிடன்ஸுங்கிறது வேற கான்செப்டில், இன்புட் ரெசிஸ்டன்சஸ், அவுட்புட்டில் இருக்கிற ரெசிஸ்டன்சஸ், இது மாதிரிலாம் அஃபெக்ட் ஆகும். ஸோ இது எல்லாமே பெட்டராக பண்ணணும் அப்படின்னா தென் பீப்புள் ஒரு ஐடியாவை ஃபார்ம் பண்ணாங்க, ஃபீட்பேக் நெட்வொர்க் அப்படின்னு ஒன்று வச்சுக்கலாம். அதாவது அவுட்புட் ஆஃப் த ஆம்பிளிஃபையரை ஒரு பார்ட் ஆஃப் த அவுட்புட் எடுத்து திரும்ப இன்புட் பக்கம் கொடுத்தா என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா, கெயினில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம், கெயின் கூட கொஞ்சம் குறைச்சிக்கலாம், அதான் சொன்னேன் மல்டி ஸ்டேஜ் போட்டுக்கலான்னு. பட் நம்ம இதெல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது, டிஸ்டார்ஷன் இருக்கக்கூடாது, அப்புறம் கெயின் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், டெம்பரேச்சர் மாறிடக்கூடாது, பீட்டா மாறினா கெயின் மாறிடக்கூடாது, அதாவது ஸ்டெபிலிட்டி இருக்கணும், கெயின் ஸ்டெபிலிட்டி இருக்கணும், டிஸ்டார்ஷன்லெஸ் இருக்கணும், அப்புறம் இம்பீடன்சஸ்லாம் மேட்ச் ஆகணும் பர்ஃபெக்டாக. இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம்ல, ஆல் திங்ஸ் குட் பி அச்சீவ்ட் பை மீன்ஸ் ஆஃப் வாட் இஸ் கால்ட் ஃபீட்பேக் அட்டாச் டு தி ஆம்பிளிஃபையர். அப்படின்னா என்ன, ஃபீட்பேக்கில் ஒரு நெட்வொர்க் ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இந்த ஃபீட்பேக் நெட்வொர்க் மோஸ்ட்லி பாசிவ் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கும். என்னென்ன பாசிவ் எலிமெண்ட்ஸ் நம்ம படிக்கணும் எலக்ட்ரிசிட்டிலேருந்து, ஆர்எல்சி தான், ரெசிஸ்டன்ஸ், இண்டக்டன்ஸ், கெப்பாசிட்டன்ஸ், இது மூணு தான் பாசிவ் சொல்லுவோம். ஸோ இந்த பாசிவ் காம்பனன்ட்ஸை வச்சுட்டு ஒரு பார்ட் ஆஃப் த அவுட்புட்டை திரும்பவும் ஃபீட்பேக்குன்னு அர்த்தம், ஒரு பார்ட் அதை எடுத்து இன்புட் சைடில் கொண்டு வந்து இன்புட் அலாங் வித் இன்புட் இன்னொரு இன்புட்டையும் நம்ம கொடுக்கறது. அப்படி கொடுத்தா அதுக்கு பேர் ஃபீட்பேக் நெட்வொர்க் யூஸ் பண்ணி பண்ணுற ஆம்பிளிஃபையர் பேர் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர். எதுக்கு இது பண்ணுறோம்னா இந்த அட்வான்டேஜஸ்லாம் வரும், கெயின் ஸ்டெபிலிட்டிலேருந்து டிஸ்டார்ஷன்லெஸ்லேருந்து எல்லாமே இம்பீடன்ஸ் மேட்சிங்லேருந்து எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ இப்போ அதை பற்றி நம்ம படிக்கலாம். ஸோ தட் யூஸ் ஆஃப் ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர், ஃபீட்பேக் நெட்வொர்க் அண்ட் ஃபீட்பேக் நெட்வொர்க்குடைய ஐடியா எப்படி, அது என்ன கண்டிஷன் இருக்குது, தென் வில் கோ டு டிசைனிங் த ஃபீட்பேக் ஆம்பிளிஃபையர்.